Jai Shri Mataji, everyone. எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இரு கைகளையும் மடியில் வைத்து நமது கவனம் தலையுச்சிக்கு எடுத்து செல்வோம். தலையுச்சி குழி. இப்பொழுது நாம் 3 விதமான மூச்சு பயிற்சி செய்து கொள்வோம். சிறிது நேரம் நம்மை அமைதிப்படுத்துவதற்கு முதலாவது நமது வலது கையால் நமது கட்டை விரல் ஆள்காட்டி விரலை நாம் பாவிப்போம். வலது கை ஆள்காட்டி விரலால் நமது இடது மூக்கு துவாரத்தை நாம் மூடிக்கொள்வோம். இப்பொழுது வலது மூக்கு துவாரத்தால் முழுமையாக சுவாசித்து நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். இறுதியில் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். கவனம் தலையுச்சி குழியில் இருக்கட்டும். பின்னர் நமது கட்டை விரலால் வலது மூக்கு துவாரத்தை மூடி இடது மூக்கு துவாரத்தை திறந்து முழுமையாக காற்றை வெளிவிடுவோம். சிறிது நேரம் சஹஸ்ராரத்தில் அமைதியாக இருப்போம். பின்னர் இப்பொழுது இடது மூக்கு துவாரத்தால் காற்றை நன்றாக உள்ளிழுப்போம். நடுநெஞ்சில் அமைதி. பின்பு நமது ஆள்காட்டி விரலால் இடது மூக்கு துவாரத்தை மூடிக்கொண்டு வலது பக்கத்தால் காற்றை முழுவதுமாக வெளிவிடுவோம். இவ்வாறு 3 தடவை செய்து கொள்வோம். காற்றை வலது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுப்போம். இப்பொழுது வலது மூக்கு துவாரத்தை மூடி இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். கவனம் தலை உச்சி குழியில் இருக்கட்டும். பின்னர் இடது மூக்கு துவாரத்தால் சுவாசித்து வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். இது 2வது தடவை. 3வது தடவை மீண்டும் வலது மூக்கு துவாரத்தால் காற்றை உள்ளிழுத்து இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். பின்பு இடது மூக்கு துவாரத்தால் காற்றை உள்ளிழுத்து வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம்.
இப்பொழுது இரு கைகளை மடியில் வைத்து சுவாசத்தை நமது கவனத்தோடு அமைதியடைய செய்வோம். இப்பொழுது ஒரு 3 தடவை நாம் காற்றை நன்றாக 2 மூக்குத்துவாரங்களாலும் உள்ளிழுத்து நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொண்டு நமது மனதுக்குள் மா ஜெகதம்பா 12 தடவை சொல்லுவோம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நன்றாக வெளிவிடுங்கள். 2-3 தடவை. பிறகு அமைதியானது மீண்டும் திரும்ப மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொண்டு 12 தடவை மா ஜெகதம்பா. மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. இப்பொழுது மூச்சை வழிவிடுவோம். மீண்டும் 2-3 தடவை நன்றாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிட்டு அமைதி அடைவோம். இப்பொழுது மீண்டும் காற்றை நன்றாக உள்ளிழுத்து நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு எமது மனம் உடல் இரண்டையும் அமைதியடைய செய்வோம். கவனம் தலை உச்சி குழியில் இருக்கட்டும். இப்பொழுது சிறு கவன பயிற்சி செய்து கொள்வோம். சஹஸ்ரார அதாவது எமது உச்சி குழியில் கவனத்தை பதிப்போம். முழுமையாக பதித்து உள்முகமாக நமது கவனத்தை முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரம் வரை எடுத்துச் செல்வோம். மூலாதாரத்தில் சிறிது அமைதியாக இருக்கும். இப்பொழுது லேசாக நாம் நமது கவனத்தோடு சுவாசிப்போம். பிறகு மெதுவாக கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலிருந்து இடது மூலாதார சக்கரத்திலிருந்து வலது நாடி ஆரம்பிக்கின்றது. வலது நாடி வழியாக மேலே நமது கவனத்தை கொண்டு வந்து நமது சஹஸ்ராரத்தில் குறுக்கிட்டு நமது இடது பக்க தலையில் முடிவடைகின்றது. அங்கு கொண்டு வந்து சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம் நமது கவனத்தை. சிறிது நேரம் அமைதியாக இருப்போம்.
இப்பொழுது மீண்டும் நமது கவனம் உச்சி குழியில் இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு செல்வோம். இப்பொழுது நமது கவனத்தை மெதுவாக சுவாதிஸ்தானத்துக்கு எடுத்து வருவோம். நமது இடது நாடி வலது சுவாதிஸ்தான சக்கர நமது சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து வலது சுவாதிஸ்தானம், அங்கிருந்து மேல் நோக்கி வந்து நமது கவனத்தை மேல் நோக்கி கொண்டு வருவோம். நமது ஆக்கிய சக்கரத்தில் குறுக்கிட்டு நமது வலது பக்க தலையில் முடிவடைகின்றது. அங்கு கொண்டு வந்து நமது தலை உச்சி குழியில் நமது கவனத்தை அமைதியடைய செய்வோம். மீண்டும் நமது சுவாசம் மூலமாக நாம் சிறிது அமைதி அடைவோம். இப்பொழுது நமது கவனம் முழுமையாக தலை உச்சி குழியில் பதிந்திருக்கட்டும். வேறெங்கும் செல்ல விட வேண்டாம். அங்கிருந்து கொண்டு நமது இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். இந்நிலையில் அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதச்சி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை சுத்திகரிப்போம். ஸ்ரீ மாதச்சி எனது இடது நாடியில் உள்ள அனைத்து உபாதைகளையும் பூமி தத்துவத்தால் முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் பாதிப்புகள், பிழையான எண்ணங்கள், எனது தவறான வாழ்க்கை அனைத்தையும் முழுமையாக மன்னித்து அவற்றை முழுமையாக என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனது இடது நாடியில் எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தந்தருளுங்கள். இதில் நாம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது அமைதியாக எமது இடது கை
உள்ளம் கையை அவதானிப்போம். தலை உச்சிக்குழியில் ஒரு தளர்வு, விரிவு, விரிவடைந்து மெதுவாக அது திறப்பதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது வலது நாடியில் இருக்கும் பாதிப்புகள், உபாதைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பிரச்சனைகள், எண்ணங்கள், மனக்கவலைகள், கோபம், அகங்காரம், மனக்குழப்பம் அனைத்தையும் ஆகாய மார்க்கமாக என்னிடமிருந்து அகற்றி எனது வலது நாடியை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எனது வலது நாடியில் தூய்மையான அறிவை எனக்கு தந்தருளுங்கள். எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாருங்கள். இப்பொழுது ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महा सरस्वती साक्षात् श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நாம் தலையுச்சிக்குழியில் இருந்து கொண்டு நமது வலது கை உள்ளம் கையை அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது நடு நாடியில் பிரார்த்திப்போம். எமது முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைப்போம். அங்கிருந்து கொண்டு நமது சுழுமுனை நாடி மூலாதாரம் வரை நாம் அவதானிப்போம். மூலாதாரத்தில் அமைதி. ஸ்ரீ கணேசரை பிரார்த்திப்போம். ஸ்ரீ கணேசா,
எனக்கு உங்களுடைய அன்பையும் கருணையையும் தந்து என்னை மன்னித்து எனது மூலாதாரத்தை ஒளியூட்டி தாருங்கள். எனக்குள் இருக்கும் கள்ளம், கபடம், சூதுவாது, பகட்டான எண்ணங்கள், பகட்டான வாழ்வு, பிழையான எண்ணங்கள், பிழையான வாழ்க்கை அனைத்தையும் தங்கள் களங்கமில்லா குழந்தை உள்ளத்தால் முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது மூலாதாரத்தில் தங்களுடைய அனைத்து நற்பண்புகளையும் எனக்கும் தந்தருளுங்கள். களங்கமில்லா குழந்தை உள்ளம், விவேகம், சமநிலை, நன்னெறியில் இருந்து நன்னெறி, நல்லொழுக்கம், தர்மத்தில் இருந்து வலுவாத மன உறுதி, என்பவற்றை எனக்கு தந்தருளுங்கள். தங்களுடைய பக்தியை எனக்கு தந்தருளுங்கள். தங்களுடைய அர்ப்பணிப்பை எனக்கு தந்தருளுங்கள். தங்களுடைய புத்தி சாதுரியத்தை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது சிறிது நேரம் நாம் மூலாதாரத்தில் தியானிப்போம். அதே நேரம் நமது சம்சாரத்தை கவனித்துக் கொள்வோம். நமது சுழுமுனை நாடிக்குரிய மந்திரம் ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ கணேஷ மந்திரம் சொல்லும். ஓம் த்வாமே சாக்ஷாத் ஸ்ரீ மகா லக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். சுவாதிஸ்தானத்தில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை முழுமையாக அமைதியடைய செய்யுங்கள். எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதில் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி அவர்களின் முழுமையான தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி முழுமையாக எனது கவனத்தை அறிவூட்டி தர எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது எமது வலது கையை இடது சுவாதிஸ்தானம், இடது பக்க அடி வயிற்று பகுதியில் எமது வலது கையை வைப்போம். சிறிது அழுத்தம் கொடுத்து, இதுவே தூய ஞானம், தெய்வீக ஞானத்தின் இருப்பிடம். இங்கு நாம் கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி,
எனது இடது சுவாதிஸ்தானத்தை முழுமையாக ஒளியூட்டி தூய்மைப்படுத்தி அங்கிருக்கும் தேவையில்லாத அனைத்து எதிர்மறை சக்திகளையும் முழுமையாக அகற்றி எனது இடது சுவாதிஸ்தானத்தை ஒளியூட்டி அங்கு தெய்வீக தூய ஞானம் மட்டுமே ஒளி வீச எனக்கு அருள் புரியுங்கள். இந்த பிரார்த்தனையோடு நாம் ஸ்ரீ கணேஷா அவர்களை நாம் வேண்டிக் கொள்வோம். எமக்கு அந்த அருளை முழுமையாக தந்தருளுமாறு வேண்டி ஸ்ரீ கணேஷ ஆதவ சேஷம் நாம் கேட்போம். தொடர்ந்து எமது வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ கணேஷா நமக்கு தூய விருப்பம் மற்றும் தூய தெய்வீக ஞானத்தை நமக்கு தந்தருளுங்கள். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्टम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोत्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः
त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः आर्धेन तुलसितं तारेण रुद्धम् एतत्तव स्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्ताङ्किनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायतो नित्यं स योगी योगिनां वरः नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। சிறிது நேரம் எமது இடது சுவாதிஸ்தானத்தில் அமைதியான தியானத்தில் இருப்போம். நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். 2 கைகளும் மடியில் இருக்கட்டும். என்றும் நமது சுவாதிஸ்தானத்தில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். சுவாதிஸ்தானம் அமைதியை விரும்பும் சக்தி மையம். நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்லும் சக்தி மையம். எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, அமைதி நிலை.
இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். மீண்டும் நாபி சக்கரத்தில் அமைதியை உணர்வோம். நாபி சக்கரத்தில் தியானிப்போம். நமக்கு வாழ்வில் முழுமையான அமைதி, மன திருப்தி, தாராள மனம். நமது நாபி சக்கரத்தில் நமது வலது கையை வைப்போம். வைத்து நாம் அமைதிக்காக பிரார்த்திப்போம். நமது வாழ்வில் மன அமைதி. இந்த மன அமைதி நமது கவனம் அறிவூட்டப்படும் போது அந்த அறிவால் நாம் நம்மை நன்றாக புரிந்து கொள்கின்றோம், உலகை புரிந்து கொள்கின்றோம், நம்மை நாம் புரிந்து கொள்கின்றோம், தெய்வீகத்தை புரிந்து கொள்கின்றோம். அதனால் நமது மனதில் ஒரு அமைதி, பாதுகாப்புணர்வு, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை ஏற்படுகின்றது. அதனால் நாம் வாழ்வில் அமைதியை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த அமைதியை வேண்டி நாம் சிறிது நேரம் தியானிப்போம். குண்டலினி அன்னையிடம் நாம் ஒரு ஸ்துதி பிரார்த்தனை வைப்போம். या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो நமः. அனைத்து உயிர்களிடத்திலும் சாந்தி ரூபேன அமைதி வடிவில் உறைந்திருக்கும் அன்னைக்கு தமது பூர்வமான வணக்கங்கள். या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. குண்டலினி தாயே, அனைத்து உயிர்களிடத்திலும் தயை வடிவில், கருணை வடிவில் உறைந்திருக்கும் தங்களுக்கு தமது இதயபூர்வமான வணக்கங்கள் தாயே. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. அனைத்து உயிர்களிடத்திலும் தாயின் வடிவில், அன்னை வடிவில் உறைந்திருக்கும் அன்னைக்கு எமது இதயபூர்வமான வணக்கங்கள்.
தொடர்ந்து நமது வலது கையை நாம் நாபியில் வைத்துக் கொள்வோம். நமது உள்ளுக்குள் நமது சக்கரங்கள், நாடிகள், முக்கியமாக தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், அவற்றில் நடைபெறும் மாற்றங்கள், அசைவுகள், சூடு, குளிர்மை என்பவற்றை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது பாவசாகரத்தில் நாம் குரு மந்திரம் சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, ஸ்ரீமாதாஜி நிர்மலமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீமாதாஜி இந்த உலகில் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு, ஆத்ம அறிவு, ஞானம் தந்து நம்மை மீட்டெடுத்து பாதுகாத்து நமக்கு நல்வழி காட்டி நம்மை வழி நடத்தி அருள்வதற்கு நமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. நமக்கு தேவையான அறிவை தந்து தன் நம்பிக்கை, தைரியம் தந்து நாமே எம்மை சீர்திருத்தி வளம்படுத்தும் திறனை எமக்கு தந்து எம்மை குறுநிலைக்கு உயர்த்தி அருளியமைக்கு நமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. தியான மூலம் குருமூர்த்தி, மந்திரமூலம் குரு வாக்கியம், பூஜா மூலம் குரு பதம், மோக்ஷ மூலம் குரு கிருபா, ஸ்ரீ நிர்மலமான கிருபா. அல்லது நமது கையை இருதயத்துக்கு எடுத்து செல்லுவோம். ஸ்ரீமாதிஜி எனது இருதயத்தை அன்பாலும் கருணையாலும் நிரப்பி எனது ஆத்மாவை முழுமையாக ஒளிமூட்டி தாருங்கள். தாங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் ஒரு தூய ஆத்மா. பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன். அதுவே எனது அடையாளம்.
ஸ்ரீமாதிச்சி எனக்கு தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையை தந்து எனக்கு முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளும். எனது அனைத்து பயங்களையும் போக்கிவிடுங்கள். பயத்துக்கு காரணம் தமது பிள்ளைகளே. நம்மை பிழை விடாது பாதுகாத்து நமக்கு தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் தந்துள்ளது. இப்பொழுது நமது கையை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். விசுதி சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிஜி என்னை முழுமையாக எனது குற்ற உணர்வுகளில் இருந்து விடுவித்து விடுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. கடந்த காலம் முடிந்துவிட்டது. எனது இந்த புதிய வாழ்வை நோக்கி நான் முழுமையாக செல்ல எனக்கு அருள் புரியுங்கள். தாங்களே எனது பேச்சிலும் நடத்தையிலும் இருந்து அதிலிருந்து தெய்வீகம், தூய்மை, உண்மை வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றி தாருங்கள். அந்த கூட்டு விழிப்புணர்வை எனக்கு தந்தருளுங்க. ஆகிய சக்கரத்தில் நாம் ஓம் ஹம் ஷம் மந்திரம் சொல்லுவோம். ஹம் அகம், நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். ஷம், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம். ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம். கவனத்தை முழுமையாக தலைவிட்டு குழியில் வைப்போம். வேறெங்கும் கவனத்தை செல்ல விடாது தலையுச்சி குழியில் வைப்போம். கவனத்தை தலையுச்சி குழியில் இலகுவாக வைக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, ஸ்ரீமா சரணம் கச்சாமி. நான் எனது ஆத்மாவுக்கு சரணடைகின்றேன்.
நான் எனது ஆத்மாவிடம் புகலிடம் தேடுகின்றேன். நான் முழுமையாக எனது தர்மத்துக்கு சரணடைகின்றேன். அனைத்து தர்மம், நல்லொழுக்கம் என்பவற்றில் நான் புகலிடம் தேடுகின்றேன், சரணடைகின்றேன். நான் என்னை போன்ற ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள், அவதாரங்கள், அனைத்து தூய புனிதர்கள், தூய ஞானிகள் அனைவரிடம் சரணடைகின்றேன், புகலிடம் தேடுகின்றேன். நான் பரம்பொருளுக்கு என்னை முழுமையாக சரணடைகின்றேன். பரம்பொருளின் தன்னிடமில்லாத அன்பிலும் தூய ஞானத்திலும் நான் புகலிடம் தேடுகின்றேன். இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை நாம் கேட்போம். But first and foremost thing is to meditate and to raise your kumari. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again, you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well. You have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You have not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence. It's for your good, and that you have to do it because it is good for you to begin with, and then for the good of the humanity. You are doing for the good of the humanity. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do Hatha Yoga. There's so many things they should not do if they are right-sided.
You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus, they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. A right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. ஸ்ரீ மாதச்சி எமது இடது வலது நாடியின் சமநிலையின் முக்கியத்துவத்தை பற்றி கூறினார். தியானம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு எளிமையாக நாம் அதை இதயபூர்வமாக செய்யும் போது 10 நிமிடங்கள் போதுமானது என்று சொல்கின்றார். நாம் விரைவில் அந்த நிலையை அடையலாம். ஆரம்பத்தில் சிறிது நேரம் எடுத்தாலும் நாம் இவற்றை நன்றாக உணர ஆரம்பித்த பின்பு நமக்கு அதிக நேரம் தேவையில்லை. இப்பொழுது நமது இரு கைகளிலும் நாம் அவதானிப்போம். அந்த குளிர்மையான நுண் அதிர்வுகளை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இரு கைகளிலும் தமது இருதயத்தை நாம் முழுமையாக திறப்போம். தமது இடது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. இடது இருதயத்தின் இருப்பிடம் நமது தலை உச்சி குழிக்கு கீழ் இருக்கின்றது. எனவே அந்த தலை உச்சி குழிக்கு கீழ் சற்று கீழ் முழுமையான கவனத்தை வைத்து அங்கு இருதயம் முழுமையாக திறக்க நாம் அனுமதிப்போம். நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது, எமக்குள்ளும் முழுமையாக நிறைந்திருக்கின்றது. அதை நாம்
உணர்வதே எமது வேலை. எனவே முழுமையாக எம்மை அமைதிப்படுத்துவோம். எமது இருதயத்தை திறக்க நாம் அனுமதிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எமது இருதயத்தில் எமது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எமது இருதயத்தை முழுமையாக திறந்து தாருங்கள். எளிமையான, தூய்மையான, நேர்மையான, கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளம் கொண்ட, விவேகம் நிறைந்த, மன உறுதி நிறைந்த, தூய அன்பு நிறைந்த, கருணை நிறைந்த, கடமை உணர்வுகள், தர்மம் நிறைந்த, தன் நம்பிக்கை நிறைந்த, தெய்வீக நம்பிக்கை நிறைந்த, பாதுகாப்பான இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நான் எனது இருதயத்தை முழுமையாக திறக்கின்றேன். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்புக்கு ஒளிவு மறைவின்றி நான் முழுமையாக திறக்கின்றேன். அங்கிருக்கும் எனது அனைத்து நற்பண்புகளையும் முழுமையாக ஆசீர்வதித்து, எனக்கே தெரியாமல் ஏதும் எதிர்மறை எண்ணங்கள், சக்திகள் எனது இருதயத்தில் ஒளிந்திருந்தால் அவற்றை நீங்கள் உங்கள் கருணையால் அகற்றி விடுங்கள். அவை எனக்கு வேண்டாத ஒன்று. மாதாஜி, நீங்களே எனது குரு, என்னை முழுமையாக வழிநடத்துபவர். தங்களின் தாய் அன்பும், ஒரு தாயின் நற்பண்புகள், தெய்வீக நற்பண்புகள், தங்களுடைய தூய தெய்வீக ஞானம் அனைத்தையும் எனக்கு தந்தருளி என்னை உங்களுடைய ஒரு குழந்தையாக முழுமையாக தங்களை பிரதிபலிக்கும் ஒரு ஆளுமையை, ஆத்ம ஆளுமையை எனக்கு தந்தருளுங்கள். என் இருதயத்திலிருந்து முழுமையாக தங்களுடைய தூய அன்பும், தூய தெய்வீக ஞானமும் இந்த உலகின் அனைத்து மூலைகளுக்கும் சென்றடைய எனக்கு முழுமையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளுங்கள். எனது எண்ணங்கள், செயல்கள் அனைத்திலும் ஆத்மாவின் நற்பண்புகள் வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். இவற்றை நுண் அதிர்வுகளாக, குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக உணர எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் இன்னொரு சிறிய அறிவுரையை நாம் கேட்போம்.
prepare yourself for that awakening by not preparing yourself. Be unprepared. Be simple. Just be simple. Be childlike. Just that. Which is such a difficult thing, to be simple. No elaborations are needed. Nothing is needed. No preparations as such, except open your heart. Now how will you open? Like that? Pay attention to your heart. Just pay attention to your heart. You'll be amazed if you start melting. Just melt your heart. The thawing starts as soon as you pay attention. Tensions will drop off. And you will feel good peace. So those who saw yogis, who come to Sahaja Yoga, I didn't feel vibrations, should know that the fear that they have. Everybody thinks that there's a show on, like a dog show, like other shows you see. And they come with that idea. There's no show on. It's a thing that you have to achieve yourself, which you achieve that state automatically. Now this is about the Sahaja Yogis who feel that they do not feel any vibrations. Maybe sometimes it happens also in some places where the Vishuddhi chakra is very bad, you don't feel any good peace. So it doesn't matter. As long as you feel peaceful, enjoy them. Why worry about the vibrations? I don't understand. What's the need? If it is not there, well and good. As long as you feel the peace of your spirit, you just put your hands to another person. Especially if you have been to some other gurus and some other meditation centers and all that, where you have been jumping morning till evening, you see. You don't want to believe that Sahaja Yoga you get only by sitting quietly. Now there are ways and methods for improving your vibration. As you know, in Sahaja Yoga they are all described. For people who suffer from ego, I think best thing is to put your hands into the eyes, right hand. Maybe. It may work. Try it. But don't prepare. Just push your hand into eyes sometimes. It may work. And for people who suffer from superego, little bit burning your hand on the candle may help. Just try. Because the hands are not sensitive. So there is a heat or a cold too much. Either you are a frozen personality or you are a heated personality. You are not in the center. So if you are a frozen personality, better melt it a little bit. Try. I never said this before because half of you would have run away if I had said this. But don't burn it to have blister hands in. Just a little bit, try to see that if you burn your finger. The sensitivity will improve. But someone is thinking just now that if you have both the problems, what do you do? There are permutations and combinations. Because if you
get out of your ego, you have a big superego that comes up. And if you get after your superego, the ego comes. Then, the attention has to be brought here. And Saj Yogis know what it is here to pick attention here. If you can keep your attention here, then you are above this. And if something drops out, it drops out forever because you are standing here. Say if I have a shawl and somehow I can jump onto that gallery and this shawl falls off, then I never have it, isn't it? Because I'm there and the shawl is down. So the ascent must take place. If you do not ascend, how do you ascend? Is through your attention. Where is your attention? Ask yourself, where is my attention? எமது கவனம் எங்கிருக்கின்றது? கவனத்தை நாம் சுவாரத்தில் வைத்து உள்முகமாக சிறிது நேரம் தியானிப்போம். Here's a simple rights hack anyone can use to dissolve. மீண்டும் எமது கவனத்தை நாம் எமது ஆத்மாவில் வைத்திருக்க நாம் முழுமையாக சரணடைய வேண்டும். எமது அகங்காரம், மமகாரம்
அனைத்தையும் முழுமையாக சரணடைத்து நாம் முழுமையாக எமது ஆத்மாவில் தலை உச்சி குழியில் ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகும் அந்த இடத்தில் நாம் எமது கவனத்தை முழுமையாக பதிக்க வேண்டும். எம்மை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். எமது இதயத்தை நாம் முழுமையாக திறக்க வேண்டும். சரணாகதி அடைய வேண்டும். இந்த சரணாகதி என்பது நாம் அந்த தன்னலமில்லாத அன்புக்கும் தூய தெய்வீக ஞானத்துக்கும் எம்மை முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம். அங்கு நாம் புகலிடம் தேடுகின்றோம். அதுவே இதன் அர்த்தமாகும். இந்த நிலையில் நாம் இப்பொழுது எமது மனம் உடல் அனைத்து முழுமையான தளர்வாக ஆறுதலான அமைதியான இந்த நிலையில் இந்த பாடலை கேட்போம். நீங்கள் கண்களை திறந்து இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம். தமிழில் அர்த்தம் இருக்கின்றது. சமஸ்கிருத பாடல் அன்யதா சரணம் நாஸ்தி. சிறிது நேரம் அமைதியாக தியானத்தில் தொடர்ந்து ஒரு நிமிடத்தில் இந்த பாடலை கேட்போம். शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम हृदयं समर्पयामि प्राणं समर्पयामि तव पादपद्मे मातः
समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अनिर्वचनीय आनन्दे सुखकरिणी दुःखहारिणी अनिर्वचनीय आनन्दे सुखकरिणी दुःखहारिणी योगसंस्थापनार्थाय अविरलविश्वविहारिणी सङ्घं समर्पयामि पुण्यं समर्पयामि तव पादपद्मिमातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तिमिरावृता दिशाहीना आत्मस्य पापनाशिनी तिमिरावृता दिशाहीना आत्मस्य पापनाशिनी बहुजनहिताय वाणी तव शाश्वत सत्यप्रकाशिनी आद्यं समर्पयामि अन्तं समर्पयामि तव पादपद्मिमातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम हृदयं समर्पयामि प्राणं समर्पयामि तव पादपद्मिमातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम त्वमेव शरणं मम त्वमेव शरणं मम தன்னலமில்லாத அன்பும் தெய்வீக ஞானமும் நிறைந்த அந்த சாஸ்திராரம் அனைத்து அவதாரங்களின் ஒருங்கிணைப்பு, உண்மையின் ஒருங்கிணைப்பு. இந்த இடமே நமக்கு புகலிடமாகும். இந்த இடத்தில் நாம் பரம்பொருளுக்கு முழுமையாக சரணாகதி
அடைகின்றோம். சரணாகதி என்பது நாம் அங்கு புகலிடம் தேடுகின்றோம். நம்மளது இருதயத்தை முழுமையாக திறந்து இதுவே தியான நிலையாகும். இந்த தியான நிலையே நமக்கு சக்தி வாய்ந்த நிலை. எம்மை முழுமையாக வளம்படுத்தி ஊட்டமளித்து எம்மை வளம்படுத்தும் நிலை. எமக்கு முழுமையான பாதுகாப்பான நிலை. இந்நிலையில் மீண்டும் நமது தெய்வீக அன்னை தெய்வீக குருமான ஸ்ரீமாதச்சி அவர்களிடம் தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஃபேஸ்புக் அன்பர்கள் இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.